வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா இந்த எலாஸ்டிக் பேண்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா காலுக்கு வைக்கக்கூடிய கேன்வாஸ் எடுத்துக்கிறோம். கேன்வாஸ் எடுத்துகிட்டு ஒரு 6 இன்ச்சு போல் மடிக்கலாம். இது கொஞ்சம் எச்சா இருக்குன்னு 3/4 இன்ச்சு போல் நான் மடிச்சிருக்கேன். மடித்து உள்ளே அடிச்சுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஹைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு இவ்வளோ 1/4 இன்ச்சோ 6 இன்ச்சோ வந்து மடித்து அடிச்சுக்கிட்டு திரும்ப அந்த கேன்வாஸை திரும்ப ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது 1 இன்ச்சு கேன்வாஸு. திரும்ப ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு வேளை கேன்வாஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள கிளாத்தே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மடிக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு திக்னஸ் இருந்தால் போதும். நமக்கு வந்து அப்போ ஸ்டிஃபாக கீழே வந்து காலில் வந்து நிற்கும். இப்போ அதிலே வந்து 4 லைன் போட்டுறோம். பேண்ட்டோட கீழே பகுதி இதுலேயே நம்ம 4 லைன் போட்டுடலாம். போட்டால் இந்த பகுதி வந்து நமக்கு முடிஞ்சிடும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பேண்ட் 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது 2 சைடும் வந்து மேற்பக்கம் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைடு, ஓகேங்களா, அந்த சைடு மட்டும் அந்த அடிக்கிறோம். அந்த கர்வ் பகுதி அடிக்கூடாது. அந்த சைடு மட்டும் 2 ஜாயின் பண்ணிடுறோம். இந்த பக்கம் அந்த பக்கம் சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் வந்து ஒரே சைடாக வந்து மடிச்சடிக்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்போ வந்து நீங்கள் அது கட் பீஸாக இருக்குன்னா அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு எட்ஜு செல்வெஜ் பகுதி தான் அப்படிங்கிறனால நான் வந்து அதை ஃபோல்ட் பண்ணாமல் அப்படியே வச்சு அடிக்கிறேன். ஸோ இந்த சைடு 2 லைன் அந்த பக்கம் ஸ்டிச் தெரிகிற மாதிரி நம்ம அடிச்சிடணும். ஆக்சுவலாக அது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அழுந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம பிரித்து வச்சு அடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஒரே மொத்தமாக இருந்தால் நமக்கு வந்து யூஸ் பண்ண அழுந்தோம் அப்படிங்கிறதுக்காக 2 சைடுமே அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே அந்த எலாஸ்டிக் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுங்க. மடிக்காமே டைரெக்டாக நீங்கள் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கலாம். அப்படியும் செஞ்சுக்குங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப இது பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா சீக்கிரமாக நம்ம வந்து வச்சு மடிச்சிடலாம். இல்லைன்னா அது ஒருக்கா மடிக்கவும் நம்ம உள்ளே வைக்கவும் அது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எலாஸ்டிக் சைஸ் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதில் கேப் விட்டால் போதும். அது இல்லாமல் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எலாஸ்டிக் சைஸு கரெக்டாக இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் எடுத்தோன்னே எலாஸ்டிக் சைஸு கரெக்டாக வச்சுருப்பீங்க. அடுத்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. என்ன ஆகிடும்னா முன்ன பின்ன போகும். அதனால் அப்பப்போ அந்த எலாஸ்டிக் சைஸ் வச்சு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மெஷர்மெண்ட்டில் 2 இன்ச் இருக்கா, எவ்வளோ நம்ம இன்ச்சஸ் எலாஸ்டிக் இருக்கோ அதோட ஒரு 1/4 to 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்களுக்கு போதும். அது இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்மியாக இருந்துட்டுன்னா எலாஸ்டிக் உள்ளே போகாது, பெண்ட் ஆகும். அதை வச்சு தைக்கிங்காட்டி ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு லூஸ் வந்து இருக்கும். அது பார்க்கறதுக்கு லுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்து அப்பப்போ வந்து சுற்றி வர அதே அளவு மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு பேண்ட் வந்து இப்படி மடிச்சடிக்கிற அளவுக்கு எனக்கு அதிகமாக இல்லை துணி அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். இந்த பட்டி பகுதிக்கு வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்துக்கலாம். ஜாயின் கொடுத்து அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சோ இல்லை நம்ம இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும்னு 4 இன்ச்சு கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த தையல்லே போயிடும். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணது தெரியாது. இப்போ கீழே காலை வந்து 2 அளவு வச்சு நமக்கு வந்து கால் உள்ளே போகிற அளவுக்கு அளவு மெஷர்மெண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து நம்ம அடிச்சிடுறோம். இது நார்மல் பேண்ட் தைக்கிற மாதிரியே இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியாக தைச்சிக்கலாம். இது வந்து ஈஸி தான். இந்த பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பட்டி இது அதுன்னு கட் பண்ணுற வேலையே இதில் கிடையாது. சீக்கிரம் முடிஞ்சிடும். போட்டிருக்கிறதுக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும். லுக் வைஸும் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எலாஸ்டிக்கில் ஒரு ஊக்கு மாட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் உள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி மூவ் பண்ணுங்கள். எலாஸ்டிக்கோட சைஸ் எவ்வளோ இருக்கும்னா
எவ்வளோ அவங்களுடைய பாடி சுற்றளவோ அதுலேருந்து 10 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது எலாஸ்டிக்கோட குவாலிட்டி பொறுத்து நம்ம கம்மி பண்ணலாம். 5 இன்ச்சும் கம்மி பண்ணலாம். இது வந்து 10 இன்ச்சு கம்மி பண்ணா தான் எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு. நான் 5 இன்ச்சு தான் வந்து நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது வந்து லூஸ் குடுத்துருது. சீக்கிரம் அவங்க துணி துவைச்சாங்கன்னா லூஸ் குடுத்துருது. ஒரு 10 இன்ச்சுக்கு எலாஸ்டிக்கோட சைஸ குறைச்சுக்கோங்க. அவங்களுடைய பாடி லூஸ் அதாவது அவங்க சீட் லூஸ். அவங்களுடைய சீட் லூஸ்லேருந்து நம்ம 10 இன்ச்சு எலாஸ்டிக் இத வந்து நம்ம குறைச்சுக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஹிப் சைஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா 5 இன்ச்சு குறைச்சா போதும். நம்ம ஏன்னா வந்து அவங்க வந்து நம்ம ஹிப்ல தான் நெறைய பேர் போடுவாங்க. ஸோ அப்படின்னா நம்ம ஹிப் சைஸ்லேருந்து ஒரு 5 இன்ச்சு குறைச்சிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நடுவுல இழுத்து பிடிச்சி நடுவுல மட்டும் ஒரே ஒரு ஓட்டுங்க போதும். இதில இது வந்து அதிகமா குடுத்துரு துணி. அதனால சுருக்கு அதிகமாயிருச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். பேண்ட் முடிஞ்சது.